வெல்கம் டு டிடி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாப்பாவுக்கு இன்றைக்கி ஹேர் கட் பண்ணோம். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த ஷாப்பில் பண்ணோமோ க்ரீன் பிரின்ஸில் தான் பண்ணோம். பாருங்கள், இப்போ ஹேர் கட் பண்ணுறதுக்கு மேடம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியாமையே ரெடியாக உட்காந்துருக்காங்க. நான் கூட பயந்தேன், ரொம்ப அழுவாளோ அடம்பிடிப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்தேன். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணி அவள் ஹேர் கட் பண்ணிக்கிட்டா. நல்லா க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு அவளுக்கு எந்த ஸ்டைல் வேணுங்கிறது தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். அவளுக்கு கொஞ்சமாக தான் முடி இருந்ததுனால லைட்டாக மஷ்ரூம் கட் மாதிரி எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. அதை தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் போடும்போது ரொம்ப அழுவான்னு நினச்சேன். அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ரெடி பண்ணியாச்சு. நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தா, இல்லை நம்மளை சுற்றி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ லைட்டாக எடுத்தாச்சு. இந்த தண்ணி போடும்போது ஸ்ப்ரே பண்ணும்போது கூட அழலை பாப்பா. நல்லா என்ஜாய் தான் பண்ணிகிட்டு இருந்தா. ஹேர் கட் பண்ணுறவரே பார்த்துட்டு இருந்தார். இந்த பாப்பா தான் அளவே இல்லை, ரொம்ப சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு தான் சொன்னார். ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவளால் சும்மா உட்காரவே முடியல. ஏன்னா ஆப்போசிட்டில் மிரர் இருந்ததுனால அவளை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஆஸ் யூஷுவல் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான். மொபைலை காட்டினதுக்கப்புறம் மேடம் இன்னும் ரொம்ப சமத்தாக உட்கார்ந்துட்டாங்க. பாருங்கள், பாட்டுக்கு என்ன நம்மளுக்கு நடக்குதுன்னு கூட தெரியாமல் அழகாக மொபைல் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. இதான் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் கட்டிங். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வளர்த்திட்டு தான் பாப் கட் பண்ணணுன்னு இருக்கேன். இல்லைனா ஆப்பிள் கட் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். பாருங்க, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு மட்டும் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. நான் ஃப்யூச்சரில் அவர் ஹேர் கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட அழுகவும் இல்லை, சினுங்கவும் இல்லை. இது அவளோட பிஃபோர் ஹேர் கட்டு. இது அவளோட ஆஃப்டர் ஹேர் கட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.